அப்புறம் இந்தியன் பாலிட்டியில் நெக்ஸ்ட்டு கண்டினியூ டாபிக் இது. இந்தியன் பாலிட்டியில் அடுத்த ஒரு டாபிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் பார்த்தோம், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். இப்போது லாஸ்ட்டாக இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இம்பார்ட்டண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதில் நீ கொஷின்ஸ் கேட்டால் நீ ஆன்சரே பண்ண முடியாது, அவ்வளோ டஃப்பாக இருக்கும். இதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நிறைய ரிப்பீட்டட் டைம்ஸ் நீங்கள் படிக்கணும், ரீகால் பண்ணணும், பயாட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் அது ஞாபகத்தில் இருக்கும், இல்லாட்டி ஞாபகத்தில் இருக்காது. ஸோ கண்டினியூஸாக கொஷின்ஸ் இல்லை கேட்டுட்ருக்காங்க. ஸோ டாப்பிக்கில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அமெண்ட்மெண்ட்ஸில் எதுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துச்சு? ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்னு கொண்டு வந்தது இனிஷியல் ஸ்டேஜில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தென்னாப்பிரிக்கா தான். ஸோ தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பிலிருந்து கடன் வாங்கப்பட்டது தான் நம்மளுது. ஸோ இட் வாஸ் borrowed from தி சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்ஸ். ஆர்டிகல் 368 இன் பார்ட் 20 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசியல் அமைப்பை திருத்துவதற்கான பாராளுமன்றத்தில் அதிகாரங்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அதிகாரத்தை, இந்த ஒரு பவரை பேஸ் பண்ணி தான் ஆர்டிகல் 368 பார்ட் 20. ஸோ இந்த ஆர்டிக்கல் பார்ட் 20லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகத்தில் இருக்காது, சரிங்களா? அதனால தான் கிளாஸ் முடிஞ்ச உடனே இதை யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை நோட்ஸை எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா புக்கில் மட்டும் எடுக்கலை, நம்முடைய டேரெக்டாக டெக்ஸ்ட் புக்கில் மட்டும் எடுக்கலை, வேறு எல்லா பக்கமும் இது எடுத்தது. ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்ஸு, ரொம்ப ஷார்ட் அண்டு கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் உட்காந்து இது படிச்சுக்கங்க, சரியா? ஸோ அடுத்த ஒரு பாயிண்ட் பாருங்கள், அரசியலமைப்பு அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது பாராளுமன்றம் தான். ஸோ பார்லிமெண்ட் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ். அவங்க தான் எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ திருத்த செயல்முறை, இந்த மாறுபாடு அப்படிங்கிறது ஒரு புத்திசாலித்தனமானது, ஆனால் அரிதாகவே இது காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேசி வேர், திஸ் வேரிட்டி இன் தி அமெண்டிங் ப்ராசஸ் இஸ் வைஸ் பட் ரேர்லி ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி கிரான்வில் ஆஸ்டின் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, த அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ் ஹேஸ் ப்ரூவ்ட் itself one of the most aptly conceived aspects of the constitution. Although it appears complicated, it is merely diverse. அரசியலமைப்பு மிகவும் திறமையாக வடிவமைக்கப்பட்ட அம்சங்களில் ஒன்று. இந்த திருத்த செயல்முறை இது தன்னையே நிரூபித்து உள்ளது. சிக்கலான தோன்றிலும் அது வேறு விதமான பன்முகைத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி அவருடைய கருத்தை அவர் முன்வைக்கிறார். இப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் எப்போ நடந்திருக்குது அப்படின்னு நோட் பண்ணிக்கணும். 1951 தான் ஃபஸ்ட்டு அது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் நடந்திருக்குது. என்ன அந்த சட்ட திருத்தம் அப்படின்னா, டு ப்ரொடெக்ட் லேண்ட் ரீஃபார்ம்ஸ், நில சீர்திருத்த பாதுகாக்க 9வது அட்டவணையில் திருத்தம் செய்யப்பட்டது முதல் திருத்தம், சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் இதிலேயே சமூக மற்றும் பொருளாதார வகுப்புகளை மேம்படுத்துவதற்காக விதிகளை மாநிலங்கள் செய்யலாம். அதாவது இந்த 9th ஷெட்யூலில் லேண்ட் ரீஃபார்ம்ஸ் பற்றி. அதே மாதிரி பேச்சு சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடுகள் 3 காரணங்கள். ஒன்று, பொது ஒழுங்கு, வெளிநாட்டுடன் நட்புறவு மற்றும் குற்றத்திற்கான தூண்டுதல். ஸோ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ் அண்டு இன்சைட்மெண்ட் டு அன் அஃபென்ஸ். என்ன அப்படி இன்சர்ட் பண்ணாங்க அந்த அமெண்ட்மெண்ட்டில்? ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் 1951 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31A 31B சேர்த்துருக்காங்க, புரியுதா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஒவ்வொரு சார்ட்டு வரும்பொழுது நீங்கள் கேர்ஃபுல்லாக இதை படிக்கணும், அது அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும், ரீகால் பண்ணணும், மறந்துடாது. செகண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எப்போ நடந்திருக்குது அப்படின்னு பாருங்கள், 1952 2வது சட்ட திருத்தம்.
மக்களவையில் என்ன பண்ணாங்க, மக்களவையில் பிரதிநிதித்துவர்கள் ரெப்ரசன்டேஷன்ஸ் இன் லோக்சபா அது வந்து அவங்களுக்குடைய பிரதிநிதித்துவத்துக்கு 7,50,000 பேருக்கு மேல் பிரதிநிதித்துவம் படுத்த முடியும். ஸோ ஒரு லிமிட்டேஷன்ஸ் கொடுக்காங்க, ரீஅட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்காங்க, ஸ்கேல் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஃபார் தி லோக்சபா. அதாவது 7,50,000 பேருக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன்ஸ் ஒன் மெம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிக்கிறாங்க. செகண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட் 1952. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். அப்போது வந்து 3rd 4th 5thலாம் கிடையாது, இருக்கும். நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம எடுத்துக்கல. 7th அமெண்ட்மெண்ட்ஸை வந்து எடுத்திருக்கோம். 1956 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அபாலிஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன்டு 4 கேட்டகரிஸ், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி ஸ்டேட்ஸ். மாநிலங்களை 4 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அப்போ பிரிக்கும்போது 14 ஸ்டேட்ஸ் 6 யூனியன் டெரிட்டரிஸாக இருந்தது. அதை பேஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷன், ஆக்டிங் ஜட்ஜஸ், ஹை கோர்ட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உயர் நீதிமன்றங்களின் அதிகார வரம்பு இருந்திருக்குது. காமன் ஹை கோர்ட்ஸ் ஃபார் 2 or more ஸ்டேட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த சட்ட திருத்தத்தில் பண்ணாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண அந்த அட்டவணை எதுன்னு கேட்டாங்கன்னா 2வது அட்டவணை, செகண்ட் ஷெடியூல் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 7வது அட்டவணையில் சொத்துக்களை வாங்குதல், பறிமுதல் செய்தல் தொடர்பான பட்டியல்லாம் மாற்றப்பட்டது 7th ஷெடியூலில். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 10th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1961. ஸோ ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இது முக்கியமானது. என்ன பண்ணியிருக்காங்க, இன்கார்பரேஷன் ஆஃப் தாத்ரா நாகர் ஹவேலி, த இந்தியன் யூனியன் இன் ஆர்டர் டு எனேபிள் ஆஃப் பிரசிடென்ட் டு மேக் ரெகுலேஷன் ஃபார் தி பீஸ், ப்ரோக்ரஸ் அண்ட் குட் என்வரன்மெண்ட் ஆஃப் தி டெரிட்டரி. ஸோ தாத்ரா நாகர் ஹவேலி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அது வந்து இந்திய ஒன்றியத்தில் வந்து இணைச்சிட்டாங்களாமா. குடியரசுத் தலைவர் வந்து அந்த பிராந்தியத்தில் வந்து அமைதி, நல்ல அரசாங்கம் விதிமுறைகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 10th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1961 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 15th அமெண்ட்மெண்ட் 1963. இது என்ன பண்ணாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் அதிகார வரம்பு பிரதேசி அதிகார வரம்புக்கு அப்பால் விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. இந்த ரிட் ஜுடிஷியேஷன்ஸ் ஆஃப் ஹை கோர்ட் எக்ஸ்டெண்டட் பியாண்ட் டெரஸ்ட்ரியல் ஜுடிசிகேஷன்ஸ். அந்த நில வரம்பு அதிகார வரம்பு சொல்கிறான், எவ்வளோ தூரத்துக்கு அந்த டெரிட்டரி சொல்கிறோம் இல்லையா. த ரிட்டைர்மெண்ட் ஏஜ் ஆஃப் ஜட்ஜஸ் ஹை கோர்ட் 60 to 62 years. இது இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். 15th அமெண்ட்மெண்ட் 1963 இந்த ரிட்டைர்மெண்ட் ஜட்ஜஸ் வந்து 60லேருந்து 62 ஆக்குனாங்க. அதுக்கான ஆர்டிக்கல் திருத்தம் செய்யப்பட்ட அந்த ஆர்டிக்கல் வந்து பாருங்கள் 297, 311, 316. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், மனப்பாடம் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் தி ஹை கோர்ட்ஸ் ஆஸ் ஆக்டிங் ஜட்ஜஸ் ஆஃப் தி சேம் கோர்ட். உயர் நீதிமன்றங்களில் ஓய்வு பெற்ற நீதிபதிகளே அதே நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக நியமிக்கலாம். இது அமெண்ட்மெண்ட். அதே மாதிரி உயர் நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு உச்ச நீதிமன்றத்தின் தற்காலிக நீதிபதியாக செயல்பட அனுமதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் இந்த பர்டிகுலர் இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸில் என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாருங்க, 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த அஃபர்மேஷன் ஆஃப் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் எனி பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ஸ். இது முக்கியமான அமெண்ட்மெண்ட் இல்லை 24th அமெண்ட்மெண்ட்னா, அரசியலமைப்பில் எந்த ஒரு பகுதியிலையும் நீங்கள் திருத்தம் செய்யறதுக்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது அப்படி உறுதிப்படுத்துகிறாங்க. சும்மா உள்ளது மட்டும் சொல்கிறதில்ல, உறுதியும் படுத்துகிறாங்க. அடுத்தது என்னன்னா, கம்பல்சரி ஆஃப் தி பிரசிடென்ட் டு கிவ் டு அசென்ட் டு தி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். சரிங்களா, கம்பல்சரி. ஜனாதிபதி ஒப்புதல் வாங்காமல் எந்த ஒரு அரசியல் திருத்த மசோதாவை திருத்த செய்ய முடியாது, கட்டாயம் அப்படின்ட்டாங்க. அரசியலமைப்பின் 368வது பிரிவு ஆர்டிகல் 368 அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பின் எந்த திருத்தத்திற்கும்
பொருந்தாத வகையில் அரசியலமைப்பின் 13வது பிரிவு திருத்துவதற்கு எடுத்துக்கிட்டாங்களாம். டு அமெண்ட் ஆர்டிகல்ஸ் 13th of the constitution to make it inapplicable to any amendment of the constitution under article 368. ஸோ இது எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக கேட்பாங்க. நாட் ஓன்லி சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து ட்ரூவா, செகண்ட் 3 ட்ரூவா, ஆல் ட்ரூவா, ஆல் வந்து ஃபால்ஸா, இப்படி மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்த அந்த சென்டென்ஸு இருக்கிறதே நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து கொஷின்ஸே அட்டென்ட் பண்ண முடியும். ஆர்டிக்கல் 25th அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1971. ஸோ ஆர்டிக்கல் வந்து 31C வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க நியூவாகவே. புதிய கட்டுரை 31C அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எது அறிமுகப்படுத்தி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருத்தத்தின் சட்டத்தின் கீழ் நோக்கம் என்னன்னா, மாநில கொள்கையின் நடைமுறைப்படுத்துவது அதில் உள்ள தடைகளை தாண்டி செல்வதாகும். The amendment to act aims to overcome obstacles that stand in the way of putting directive principles of state policy into action. So DPSP அப்படின்னு சொல்கிறாங்க, directive principles state policy. ஸோ மாநிலங்களுடைய கொள்கை அதை நடைபெறுத்துவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது. டு ஆக்ட் லிமிட்டட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு ப்ராப்பர்ட்டி. இந்த சட்டம் சொத்து உரிமைக்கான அடிப்படை உரிமையை கட்டுப்படுத்தியது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 25th அமெண்ட்மெண்ட் 1971. நியூ ஆர்டிகல் வந்து 31C மறந்துடாது. 26th Amendment Act 1971. The omission of Article 291 and 362 and insert the new Article 363A. பார்த்துக்கோ, அது 291 362 நீக்கிட்டு 363 உள்ளே செலுத்துகிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்திய மாநிலங்களின் ஆட்சியாளர்களுக்கு வழங்கப்படும் அதிகாரம் நிறுத்தப்பட வேண்டும் மற்றும் தனியார் பர்ஸ்கள் ஒழிக்கப்பட வேண்டும். சரி, நான் இங்கே பாருங்கள், த ப்ரிவி பர்சஸ் டு அபாலிஷ். அதே மாதிரி த ஸ்டேட் ரெகக்னேஷன்ஸ் கிராண்டட் டு த ரூல்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட் டு சீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 34th Amendment Act 1974 1974 34வது சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் வந்து 9வது அட்டவணையை திருத்தியிருக்காங்க. 9th ஷெட்யூல் என்ன பண்ணியிருக்காங்க, டு இன்க்ளூட் ரிவைஸ்டு சீலிங் லாஸ். அது உச்சவரம்பு சட்டங்களை சேர்க்க முன்மொழியப்பட்டது. The act also include 20 more land tenures and land reforms acts various states in the 9th schedule. ஸோ நில உரிமை, அதே மாதிரி மாநிலங்களுக்கு நில சீர்திருத்த சட்டம் இந்த 9வது அட்டவணையில் வந்து சேர்த்தாங்க. அதாவது 34th Amendment Act 1974. 38th Amendment Act 1975 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, என்னது 123, 213, 239B, 352, 356, 359, 360. The emergency was declared as non-judiciable by President of India. இது முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். இந்த ஆர்டிக்கல்லாம் இருக்கு இல்லையா, 123, 213, 239B, 352, 356, 359, 360 அவசர நிலையை வந்து பிரகடனம் செய்யப்படாது என்ற இந்திய ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி, ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகிகள் ஆகியோர்களால் பிரகடனங்களை வெளியிடுவது நீதிக்கு புறம்பானதாக மாற்றப்பட்டது. அதே மாதிரி ஒரே நேரத்தில் தேசிய அவசர நிலை பிரகடனங்களை அறிவிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி
ஸோ எம்பவர்மெண்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் டு டிக்ளேர் different proclamations of the national emergency on different grounds simultaneously. ஸோ இந்த ஆர்டிகல் ஏற்கனவே இருந்த 123(2)(132)(13)(b), 352, 356, 350, 360 எமர்ஜென்சி 38வது அமெண்ட்மெண்ட் 1975 கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒன்று பாருங்கள். ஆக்சுவலி இதுக்கு வந்து இதை பாருங்கள், இந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், மினி கான்ஸ்டிடியூஷன் இதுக்கு பேரே உண்டு. மினி கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு சிறிய அரசியலமைப்புனா எது அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976. மனப்பாடம் பண்ணிக்கும். வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். which one is mini constitution? 42nd Amendment Act 1976. அப்படி என்ன செஞ்சிட்டாங்க? சோசியலிஸ்ட் செக்குலர் இன்டெகிரிட்டி which were added in the preamble. இந்த முன்னுரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பேஜ். ஸோ கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு பேஜ், அதில் இந்த லைன் சேர்த்தாங்களாமா, சோசியலிச மத சார்பற்ற நேர்மை அப்படின்னு. அதனால் வந்து இது முக்கியமானது இல்லையா, ஆல் ஓவர் இந்தியாவை அப்படியே வந்து ஒரு கைப்பிடிக்குள்ளே பிடிக்கிற மாதிரி. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வேர் ஆடட், பார்ட்டு எத்தனை 4A. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரைபுனல்ஸ் ஆடட் இதில் 14A. 14A வந்து நிர்வாக நீதிமன்றங்கள் சேர்க்கப்பட்டது. இதில் முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் 2001 வரை 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அடிப்படையில் சட்டசபை மற்றும் மக்களவை இடங்களை வரையறுப்பதில் முடக்கம். சரிங்களா? ஸோ ஃப்ரீஸ் ஆன் டீலிமிட்டேஷன் ஆஃப் அசம்பிளி லோக்சபா சீட்ஸ் பேஸ்ட் ஆன் தி 1971 சென்சஸ் till 2001. இது முக்கியமானது. இன்றைக்கி டீலிமிட்டேஷன் சொல்லி நிறைய பேசிகிட்டு இருக்கோம்ல, அதாவது தொகுதி வரையறை, அதை வந்து நிறுத்தணும், ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எப்போது 1971 சொல்லி 2001 வரைக்கும் நிறுத்தியிருக்காங்க. எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 42nd Amendment Act 1976. ஸோ நிறையா இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மினி கான்ஸ்டியூஷன் பேர் வந்தது. டென்யூர் ஆஃப் லோக்சபா, ஸோ SLA இன்க்ரீஸ் 5 to 6 years. பதவிக்காலம் வந்து 5 to 6 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டதாமா. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் மேட் பியாண்ட் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினிட்டி. அதே மாதிரி ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பர்டிகுலர் அமெண்ட்மெண்ட்டில். இது மட்டும் இல்லாமல் த ப்ரோக்ளமேஷன் ஆஃப் நேஷ்னல் எமர்ஜென்சி இன் பார்ட் ஆஃப் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. எந்த ஒரு பகுதியிலையும் இந்திய பிரதேசத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யறதுக்கு எளிதாக பண்ணியிருக்காங்க. ஒரு மாநிலத்தில் ஜனாதிபதியின் ஆட்சி காலம் 6 மாதங்களில் இருந்து 1 வருடமாக நீட்டித்தல். ஸோ முன்னாடி 6 months இருந்துச்சுல, 1 year வந்து இந்த 42nd அமெண்ட்மெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் லிஸ்ட் டு கன்கரண்ட் லிஸ்ட், சில மாநில பட்டியலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வைல்ட் அனிமல், பேர்ட் ப்ரொடெக்ஷன் அண்ட் வெயிட்ஸ், அதே பொது எது மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதி நிர்வாகத்தை எல்லாமே மாற்றிருக்காங்க. 3 நியூ DPSP ஆடட். இது முக்கியமானது. ஸோ வந்து டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி சொல்கிறோம் இல்லையா, அது ஈக்குவல் ஜஸ்டிஸ், ஃப்ரீ லீகல் எய்ட், participation of workers in the management of industries, protection of the environment, forest, wildlife. இதெல்லாம் வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஒரு மினி கான்ஸ்டியூஷனில் சேர்க்கப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 எடுத்தது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. இதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய அவசர நிலை தொடர்பாக உள்நாட்டு கலவரம் என்பது ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி என்பதாக மாற்றப்பட்டது. அருமையான ஒரு
எக்ஸாமில் கேட்கக்கூடிய பிளேஸ். ஆக்சுவலாக முன்னாடி எப்படி இருந்தது, உள்நாட்டில் ஒரு கலவரம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம், நேஷ்னல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணலாம்னு இருந்ததை இப்போது அதை வந்து மாற்றுறாங்க. ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி, சும்மா இல்லை, சாதாரண கிளர்ச்சினா இப்போ திடீர்னு வந்து உள்நாட்டில் ஒரு போராட்டம் நடத்தினாங்கன்னா அதுக்கு வந்து எமர்ஜென்சி கொடுக்க முடியுமா? அது வேண்டாம். ஆயுதம் ஏந்திய எமர்ஜென்சி, திடீர்னு ஒரு 1000 பேர் 2000 பேர் ஆயுதம் ஏந்தி ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பிரசிடென்ட் கேன் டிக்ளேர் நேஷ்னல் எமர்ஜென்சி ஒன்லி ஆன் ரிட்டன் அட்வைஸ் ஆஃப் தி கேபினட். அமைச்சரவையின் எழுத்துப்பூர்வ ஆலோசனை கிடைச்சா மட்டும்தான் அவன் டிக்ளேரே பண்ண முடியும். ஸோ ஓரலாக செய்ய முடியாது. The deletion of the right to property from the list of fundamental rights making it a legal right. சொத்துரிமைலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அடிப்படை உரிமை பட்டியலில் இருந்து நீக்கி சட்ட ரீதியான உரிமைக்கு மாட்டியிருக்காங்க. அதே போல் ஆர்டிகல் 2021 அதை வந்து நிறுத்தலை. தேசிய அவசர காலத்தின் போது இந்த ஆர்டிகல் 2021 நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 51வது திருத்த சட்டம் 1984. சரிங்களா, இது முக்கியமானது. சரிங்களா, இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the provision of the reservation of seats in the Lok Sabha for scheduled tribes in Meghalaya, Arunachal Pradesh, Nagaland, Mizoram, as well as legislative assemblies Meghalaya and Nagaland. என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ லோக்சபா வந்து ஷெட்யூல்டு எஸ்டி வந்து மேகாலயா, அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மிசோரத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் வந்து மேகாலயா, நாகாலாண்ட்லேயும் வந்து ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 51வது சட்ட திருத்தம் 1984. ஸோ 52nd அமெண்ட்மெண்ட்ஸ் ஆக்ட்ஸ் 1985 என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்ட துரோக எதிர்ப்பு சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. The amendment acts is also known as anti-defection law. மனப்பாடம் பண்ணு, சரியா? அதான் டைரக்ட் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. anti-defection law அப்படின்னா 52nd Amendment Act 1985. The act provided for the disqualification of members of the parliament and state legislators on the ground of defection. ஸோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகியதற்கான தகுதி நீக்கம் செய்ய சட்டம் விலகியது. இப்போ ரீசெண்டாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறையா வந்து ரிசர்வேஷன் பண்ணிவிட்டு வேறு ஒரு கட்சியில் போகும்போது அவங்களாம் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட முடியுமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஸோ அடிஷன் ஆஃப் நியூ 10th ஷெட்யூல் கண்டெய்னிங் தி டீட்டெயில்ஸ் இன் திஸ் ரெக்கார்ட். ஸோ புதிய 10வது அட்டவணை வந்து சேர்க்கப்பட்டது. இது வந்து என்ன பாருங்கள், ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெண்ட்மெண்ட்டு 52வது சட்ட திருத்த 1985 எடுக்கப்பட்டது. 61வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1989. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டு போடுறோம் இல்லையா, லோக்சபா எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷனுக்கு, எம்பி எலெக்ஷன், அதுக்கு வந்து 21 வயது இருந்ததை குறைச்சி 18 வயதாக ஆக்கியிருக்காங்க. இது வந்து 61வது சட்ட திருத்தம் 1989. 65வது சட்ட திருத்தம் 1990 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இன் தி பிளேஸ் ஆஃப் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் தி எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ். சிறப்பு அலுவலர் அல்லது பழங்குடியினர் அல்லது பழங்குடியினருக்கு பதிலாக தேசிய சாதி மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கான்ஸ்டியூஷனல், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் வந்து பார்த்தோம் இல்லையா, 65வது சட்ட திருத்தம் 1990 இந்த நேஷ்னல் கமிஷன் ஷெட்யூல் கேஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து பார்த்தாங்க.
69வது சட்ட திருத்தம் 1991 மனப்பாடம் பண்ணு. So made Delhi as national capital territory of Delhi along with the provision of 70 members assembly, 7 members council of ministers for Delhi. அருமையான ஒரு சட்ட திருத்தம். 70 உறுப்பினர்கள் கொண்ட சட்டமன்றம், 7 உறுப்பினர்கள் கொண்ட அமைச்சரவை ஆகியவற்றை டெல்லிக்கு வழங்குவதன் மூலம் டெல்லியை தேசிய தலைநகர பிரதேசமாக மாற்றுகிறது. அடுத்த ஒரு சட்ட திருத்தம் 73வது சட்ட திருத்தம் 1992 முக்கியமான ஒரு சட்ட திருத்தம். அடுத்து வரக்கூடியது 74 முக்கியமானது. இந்த சட்ட திருத்தத்தில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனத்தை உருவாக்குனாங்க, அதுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. அதை 11வது அந்த பட்டியலில் சேர்த்துக்கிட்டாங்க. இது முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட். பஞ்சாயத்து ராஜை 3 அடுக்கு 3 டயர் மாடலாக அன்னைக்கு எப்போது எந்த இயருங்க 1992 இது வரைக்கும் இன்னும் அப்படியே 3 டயர் சிஸ்டம் தான் பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா? அந்த 3 டயர் சிஸ்டம் மாடலில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு, பெண்களுக்கு 3ல் 1 பங்கு இடஒதுக்கீடுலாம் வழங்கப்பட்டது இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில். 74வது சட்ட திருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1992 பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த இயர். அப்போ தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்தது. அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1991 92 நடக்கலை அப்படின்னா இன்றைக்கி நம்ம லேப்டாப்பு மொபைல்லாம் பார்க்கவே முடியாது. இண்டஸ்ட்ரியே இல்லைன்னா நம்ம எப்படி ப்ரொடக்ஷன் நடக்கும்? அப்போ இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான் நம்முடைய பொருளாதாரமே உலகத்திலே நம்ம ஃபைட் பண்ணுற அளவுக்கு பெருசாக வந்தோம். அதில் ஏற்பட்டது அந்த 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆக்ட் கிராண்டட் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் ப்ரொடெக்ஷன் டு தி அர்பன் லோக்கல் பாடிஸ். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அரசமைப்பு அந்தஸ்துக்குள்ளே சேர்த்தாங்க. இதை இந்த முனிசிபாலிட்டின்னு சொல்லக்கூடியதை பார்ட்டு 19A சேர்த்தாங்க. புதிய 12வது அட்டவணையில் 18 செயல்பாட்டு பிரிவுகளை சேர்க்கப்பட்டது. 1994 அடுத்த ஒரு அமெண்ட்மெண்ட் 76th அமெண்ட்மெண்ட். இதில் தமிழ்நாடுக்கு இடஒதுக்கீடு சட்டம் அடங்குது. இது முக்கியமானது இல்லையா? நீதித்துறை மறு ஆய்விலிருந்து பாதுகாக்க 9வது அட்டவணையில் 69% இடங்களை ஒதுக்கீடு செஞ்சதாங்க. மொத்த இடஒதுக்கீடில் 50% தாண்டக்கூடாது என்றும் 1992ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை பேஸ் பண்ணி 76th அமெண்ட்மெண்ட் 1994 கொண்டு வந்தாங்க. 77th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1995 என்ன சொல்கிறாங்கன்னா, the scheduled caste and scheduled tribes have been enjoying reservations in the promotion. அவங்க எஸ்சி எஸ்டினா உடனே சீக்கிரம் ப்ரொமோஷன் வந்துடும் கவர்மெண்ட் ஜாப்ஸில். The act provided for the reservations in promotions in government jobs for SC/STs. இது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீடு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பையும் ரத்து செய்கிறது இந்த அமெண்ட்மெண்ட். ஸோ 2000 அடுத்த ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா 80th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்றியத்திற்கும் மாநிலத்திற்கும் இடையே வரிகள் பகிர்ந்து கொள்வதற்கான வருவாய் ஒதுக்குவதற்கான ஒரு மாற்று திட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 80வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2000. ஸோ 85th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2001 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பட்டியலிடப்பட்ட சாதியினர் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு இடஒதுக்கீடு விதியின்படி பதிவு உயர்வு வழங்கப்பட்டால் அதன்படி முதுமை பதிவை வழங்கப்பட வேண்டும். ஸோ ப்ரொவைட் த ப்ரொவிஷன்ஸ் ஃபார் தி கான்ஸ்டிடியூஷனல் சீனியாரிட்டி ஃபார் தி SC/ST. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 85th 2001. 86வது சட்ட திருத்தம் 2002 என்ன சொல்கிறாங்க, கல்வி சம்பந்தப்பட்ட தொடக்க கல்வி அடிப்படை உரிமை அப்படின்னாங்க.
ஸோ ஆர்டிக்கல் 21 சேர்த்துக்கிட்டாங்க. டிபிஎஸ்பி கோட்பாடுகளை 45வது பிரிவில் ஒரு முக்கியமானதாக இது மாற்றப்பட்டது. ஆர்டிக்கல் 51A நியூ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு சேர்த்துக்கிட்டாங்க. இது முக்கியமானது, படித்து வச்சுக்கோ. The duty of every citizen of India who is parent or guardian to provide opportunities for the education to his child or ward between the age of the 6 and 14 years. அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 6வதுலேருந்து 14 வயது வரை, 6 வயதுலேருந்து 14 வயது கட்டாய கல்வியை வந்து திணிக்கிறது தான் இந்த அமெண்ட்மெண்ட். 91வது சட்ட திருத்தம் 2003 என்ன சொல்கிறாங்கன்னா, மத்தியிலும் மாநிலத்திலும் அமைச்சரவை அளவை வந்து குறைத்து அரசு பதவிகள் வகிப்பதில் இருந்து துரோகிகளை தடுக்கவும் துரோக எதிர்ப்பு சட்டத்தை வலுப்படுத்தவும் கொடுத்துருக்காங்க. ஸோ லிமிட்டட் ஆஃப் சைஸ் த கவுன்சில் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒரு அமெண்ட்மெண்ட் பாருங்கள். 93rd Amendment Act 2005. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறுபான்மை கல்வி நிறுவனங்களை தவிர தனியார் கல்வி நிறுவனங்களில் சமூக மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு. ஸோ ரிசர்வேஷன்ஸ் ஒரு அமெண்ட்மெண்ட் இது. 97th Amendment Act 2012 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் டு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். கூட்டுறவு சங்கங்கள் பற்றி சொல்லப்பட்டது வந்து 97வது சட்ட திருத்தம் 2012. 99வது சட்ட திருத்தம் 2014 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொலிஜியம் சிஸ்டம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஜட்ஜஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய கொலிஜியம் சிஸ்டம். உயர் நீதிமன்றங்களின் நீதிபதிகளை நியமிப்பதற்கான இந்த கொலிஜியம் முறை தேசிய நீதிபதி நியமன ஆணையம் NJAC, நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன், அது புதுசாக ஒரு கமிஷனை நிறுவப்பட்டது தான் வந்து இந்த 99th Amendment Act 2014. இருப்பினும் 2015ஆம் ஆண்டில் உச்ச நீதிமன்றம் இந்த திருத்த சட்டத்தை அரசியலமைப்பிற்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி செல்லாது அறிவிச்சாங்களாமா. இதன் விளைவாக தான் அந்த கொலிஜியம் சிஸ்டம் வந்து செயல்பாட்டுக்கு வந்தது. 100வது சட்ட திருத்தம் 2015. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the act amended the Constitution of India to give effect to acquiring of the terrorist by India and transfer of certain territories to Bangladesh in pursuance of agreements and its protocol entered into between the governments of India and Bangladesh. அது இந்தியாவால் கையகப்படுத்துவதற்கும் இந்தியாவிற்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் ஒப்பந்தம் மற்றும் அதன் நெறிமுறைகளை இணங்க சில பிரதேசங்களை பங்களாதேஷுக்கு மாற்றுவதற்கான அமெண்ட்மெண்ட் 2015 100வது சட்ட திருத்தம். 2016 ஜிஎஸ்டி கொண்டு வந்தது. 101வது சட்ட திருத்தம் ஜிஎஸ்டி, இது மறந்துடக்கூடாது. ஜிஎஸ்டி வந்த அந்த சட்ட திருத்தம் தான் 101வது சட்ட திருத்தம் 2016. அதுக்கான ஆர்டிகல் பாருங்கள், 279A மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 102வது சட்ட திருத்தம் 2018. ப்ரொவைடட் கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் டு நேஷ்னல் கமிஷன்ஸ் ஃபார் தி பேக்வேர்ட் கிளாஸஸ். ஸோ பிசி கமிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து வழங்கப்பட்ட அந்தஸ்து வழங்கப்பட்டது. நேஷ்னல் கமிஷன்ஸ் ஃபார் ஷெட்யூல்ட் கேஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வித் ரிகார்ட் டு பேக்வேர்ட் கிளாஸஸ். இந்த சட்டம் தேசிய பட்டியல் சாதியின ஆணையத்திலிருந்து பின்தங்கிய வகுப்பினருக்கு கொஞ்சம் பணிகளிலிருந்து விடுவித்தது தான் இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018. இது மட்டும் இல்லாமல் இட் இஸ் ஆல்சோ எம்பவர்ட் த பிரசிடென்ட் டு ஸ்பெசிஃபை அண்ட் சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வேர்ட் கிளாஸஸ் இன் ரிலேஷன் டு ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. ஒரு மாநிலம் மற்றும்
அல்லது யூனியன் பிரதேசம் தொடர்புடைய கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய வகுப்பினர்களுக்கு ஜனாதிபதி அதிகாரம் வழங்கப்பட்டதாம். அதில் தான் இன்றைக்கி வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்லாம் வந்து அவங்களாம் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியிலேருந்து அவங்களாம் அது மாதிரி வந்திருக்க காரணம் இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 102வது சட்ட திருத்தம் அப்படி வந்துடக்கூடாது கேட்பாங்க. கொஷின் கேட்பாங்க. இப்போ தற்போது இருக்க பிரசிடெண்ட் வந்து அவங்க வந்து இந்த பின்தங்கிய வகுப்புலேருந்து இருக்காங்க, இவங்களை வந்து பிரசிடெண்ட்டே ஆக்க முடியும், பிரசிடெண்ட் அதிகாரம் கொடுக்க முடியும் சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 102வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், 103வது சட்ட திருத்தம் 2019. இதில் சொல்கிறதா இடபிள்யூஎஸ் சேர்த்தாங்க. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸை வந்து சேர்த்துட்டாங்க. த ஸ்டேட் வாஸ் பர்மிட்டட் டு செட் aside up to 10% of seats for certain actions when it came into admission to the educational institutions. 10% இடங்கள் ஒதுக்கப்பட்டது கல்வி நிறுவனங்களை. அதாவது பொருளாதார ரீதியாக மிகவும் பலவீனமான பிரிவுகள்னு சொல்லி அவங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் 15(6)A, இதுக்கான ஆர்டிக்கல் 16(6) ரெண்டுமே மனப்பாடம் பண்ணிச்சுக்கோ. முக்கியமானது. 104வது சட்ட திருத்தம் 2020. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டெட்லைன் ஃபார் தி செசேஷன்ஸ் ஆஃப் சீட்ஸ் எஸ்சிஸ் எஸ்டிஸ் இன் தி லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ் ஃப்ரம் 70 to 80 years. புரியுதா? மக்களவை, மாநில சட்டளவை, எஸ்சி எஸ்டி உறுப்பினர்கள் பதவிக்காலம் இருக்குது பார்த்தீங்களா, 70 ஆண்டுகள் அப்படிங்கிறது 80 ஆண்டுகளாக நீட்டிக்கிறாங்க. அதே மாதிரி த ரிமூவல் ஆஃப் ரிசர்வ் சீட்ஸ் ஃபார் தி ஆங்கிலோ இந்தியன் கமிட்டி, இது முக்கியமானது, படித்து வச்சுக்கோ. ஸ்டேட்லேயும் சரி லோக்சபாலையும் சரி ஆங்கிலோ இந்தியன் சீட்டு 2 சீட்டை வந்து நேரடியாக லோக்சபா இருந்தால் அவர் யார் பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் 2 ஆங்கிலோ இந்தியன் சீட்டை. அதே மாதிரி ஸ்டேட்டில் அந்த ஆளுநர் 2 சீட்டு ஆங்கிலோ இந்தியனை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இது பிரிட்டிஷ் இந்தியா காலத்துக்கு அப்புறம் இருந்து தான். இப்போது இந்த இயர் வருது 2020லேருந்து 104வது சட்ட திருத்தத்துக்கு பிறகு அந்த 2 சீட்டை வந்து நீக்கிட்டாங்க. இல்லை, 105வது சட்ட திருத்தம் 2021 என்ன பண்ணாங்க, மாநிலங்களில் ஓபிசி மாநில பட்டியலேருந்து பராமரிக்கிறாங்க. ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. முன்னாடி வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருந்தது, இப்போ ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் கேன் மெயின்டைன் ஸ்டேட் லிஸ்ட் ஆஃப் ஓபிசி. இதுக்கான வந்து கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 342(A) வந்து கொண்டு வந்தாங்க. முன்னாடி வந்து கிளாஸஸ் 1 and 2 இருந்ததை இப்போ 3 நியூ கிளாஸஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டிக்கல் புதுசாக திருத்தம் செய்யப்பட்டது பார்த்திங்கன்னா 366(26)C, 338(B)(9). ஸோ இந்த ஆர்டிக்கல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 102வது திருத்தம் மத்திய பட்டியலை உருவாக்குவதற்கு மட்டுமே இருந்ததாம். ஸோ சென்ட்ரலிஸ்ட் உருவாக்குறதுக்காக மட்டும்தான் இந்த 102வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. 106வது சட்ட திருத்தம் 2023. சரிங்களா? இது முக்கியமானது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the reserved 1/3 seats of the women in the Lok Sabha state assemblies and Delhi assemblies. ஸோ பெண்களுக்கான 1/3 இடங்களை சேர்க்கப்பட்டது. எஸ்சி எஸ்டிஸ் ரிசர்வ் சீட்ஸ் உமன் கோட்டா will start after the next census of last 15 years extendable. இது எல்லாமே வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வரப்பட்டது. 128வது சட்ட திருத்தம் 2023 பாருங்க, நாரி சக்தி வந்தன் அதிநியம். ஞாபகத்தில் இருக்காது இல்லையா? நாரி சக்தி வந்தான் அதிநியம், இது சான்ஸ்கிரிட். ஸோ நிறையா இது எல்லாமே சான்ஸ்கிரிட்டுக்கு மாறியாச்சு. ஸோ ரிசர்வேஷன் ஆஃப் உமன் இன் தி பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸ் வேர் ப்ரொவைடட். ஆர்டிகல் 243D 73வது சட்ட திருத்தம் 92, ஆர்டிகல் 243T 74வது சட்ட திருத்தம் 1992,
இப்போ அதை எடுத்துட்டு புதுசாக நியூ ஆர்டிக்கல் கொண்டு வந்தாங்க. 330A 332A commencement of after delimitation will propose 33% reservation of Lok Sabha, SLAs, state legislative assemblies of the National Capital Territory of Delhi. இதனால் என்ன ஆகுது, மக்களவை மாநில சட்டமன்றங்களில் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை வந்து பொருந்தும். அதே மாதிரி மக்கள் தொகை எடுப்பதற்கு மசோதாவும் கிரியேட் பண்ணாங்க. 130 சட்ட திருத்தம், 130வது சட்ட திருத்தம் 2025. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. மசோதா என்னன்னா, கடுமையான குற்றவியல் விசாரணையில் உள்ள அமைச்சர்கள் பதவி வகிப்பதை தடுப்பதை மக்களவையில் உள்ள புதிய மசோதா நோக்கமாக கொண்டு வரப்பட்டது. இது வந்து யாருக்குன்னா யூனியன், ஸ்டேட், டெல்லி மினிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் சேரும். இதுக்கான ஆர்டிகளும் கொண்டு வந்தாங்க. 75, 164, 239AA. Ministers detained for 30 days of on charges carrying at least 5 years sentence must be removed. குறைந்தபட்சம் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் 30 நாட்கள் காவலில் வைக்கப்படும் அமைச்சர்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதில் வந்து பிரதமர் மாநில டெல்லி முதலமைச்சர்கள் 31வது நாளுக்கு நீக்க அறிவுறுத்த வேண்டும். இல்லையெனில் அமைச்சர் முதல்வர் பதவியை இழப்பார். பிரதமருக்கு இதே விதியை பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் நீக்கப்பட்ட நபர்களை மீண்டும் நியமிக்கப்படலாம். ஸோ ரிமூவ்ட் பர்சன்ஸ் கேன் பி ரீஅப்பாயிண்டட் ஆஃப்டர் ரிலீஸ் ஃப்ரம் கஸ்டடி. ஸோ அடுத்த ஒரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, த கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் ஃபெயில்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் 1950 to 2026. தோல்வி அடைந்த அரசியலமைப்பு திருத்தங்களை முழுமையான பட்டியல், அதாவது பாராளுமன்றத்தில் போய் தோல்வி அடைஞ்சிருக்கும். அது என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 25வது சட்ட திருத்தம் 1971 பகுதி அளவு ரத்து செய்யப்பட்டது. த அமெண்ட்மெண்ட் இன்சர்டட் 31C to protect laws giving effect to direct principles of state policy. 1971 கேசவநந்தா பாரதி கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த ஆர்டிக்கல் 31C 2வது பகுதியில் சேர்த்துட்டாங்க, ரத்து செய்தது. 39வது சட்ட திருத்தம் 1975 பார்ஷியலி ஸ்ட்ரக் டவுன். இதில் என்னன்னா, பிரதமர் மற்றும் சபாநாயகரின் தேர்தல் தகராறுகளை நீதிமன்றங்களின் ஆய்வுக்கு அப்பாற்பட்டதாக மாற்ற இந்த திருத்தம் முற்பட்டது. ஸோ இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 329A பிரிவின் 4வது உட்பிரிவை உச்சநீதிமன்ற அரசியலமைப்புக்கு முரணானது என்று அறிவித்து ரத்து செய்தது. ஏன்னா பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ரத்து ஆனதுதான், ஸ்டாப் ஆனது. சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல்கள் மற்றும் நீதித்துறை மறு ஆய்வு ஆகியவை அரசியல் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு ஆரம்பிச்சாங்களாமா. 42வது சட்ட திருத்தத்தில் என்னென்ன வந்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the amendment attempted to grant parliament unlimited power to amend the constitution and excluded amendments from judicial review. ஸோ அரசியலமைப்பு திருத்துவதற்கு நாடாளுமன்றத்திற்கு வரம்பற்ற அதிகாரம் கொடுத்ததாம். 1980 மினர்வா மில் கேஸ் உச்ச நீதிமன்றம் சட்டத்தின் 4 மற்றும் 55வது பிரிவு வந்து ரத்து செய்யப்பட்டது. 52வது சட்ட திருத்தம் 1985 எது ரத்து செய்யப்பட்டதுன்னா, கட்சி தாவல் தடை சட்டம் என்று அழைக்கப்படும் இந்த திருத்தம் 10வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. 1992 ஆண்டில் கீட்டோ ஹாலண்ட் கேஸ் 10வது அட்டவணையிலிருந்து 7வது
பற்றிய உச்ச நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டது. என்னென்ன ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்ஸு பார்த்துட்ருக்கோம். 97வது சட்ட திருத்தம் என்ன ரத்து செய்யப்பட்டது பகுதி அளவு அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்தை வழங்க 9B பகுதி சேர்ந்தது. சரியா? 2021ஆம் ஆண்டின் மாநில கூட்டுறவு சங்கங்களை செயல்பாடு தொடர்பான திருத்தத்தின் பகுதியை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது. ஸோ ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்லேயும் வந்து என்னென்ன வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்திய அரசியலமைப்பு சட்டங்களுக்கு அவசிய தேவைப்பட்டால் குறைந்தபட்ச பாதி மாநில சட்டமன்றங்களில் ஒப்புதல் பெறாததால் ரத்து செய்யப்பட்டதாகும். 99வது திருத்த சட்டம் 2014 என்ன ரத்து செய்யப்பட்டதுன்னா, உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகள் நியமனத்திற்கான கொலிஜிய முறை தேசிய நீதிபதி நியமன ஆணையம் NJSC ஒரு புதிய அமைப்பால் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. 2015ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்றம் இந்த திருத்த சட்டத்தை அரசியலமைப்பிற்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி அதை நிறுத்திட்டாங்களாமா. 131வது அமெண்ட்மெண்ட் பில் 2026 லெஜிஸ்லேட்டிவ்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னன்னா, சமீபத்திய மசோதா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அடிப்படையில் எல்லை வரையறை வந்து செயல்படுத்த வேணும் அப்படின்ட்டாங்களாமா. ஏப்ரல் 26, 2026 மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற்ற தவறியது. 298 வாக்குகளை பெற்றது. ஆனால் அரசியலமைப்பு திருத்தங்களை தேவையான 3/2 பங்கு சிறப்பு பெரும்பான்மை கிடைக்கல. அடுத்தது பாருங்க, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் ஸ்கீம் அமெண்ட்மெண்ட் 2026 தேர்தல் பத்திரங்கள் திட்ட திருத்தங்கள். பிப்ரவரி 2024 உச்ச நீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மக்கள் பிரதிநிதி சட்டம், நிறுவனங்கள் சட்டம் மற்றும் வருமான வரி சட்டம் ஆகியவற்றில் செய்யப்பட்ட திருத்தங்களை ஒருமனதாக ரத்து செய்யப்பட்டது. ஸோ கேன்சல் பண்ணுறாங்க. பெயர் தெரியாத அரசியல் நன்கொடைகளை அனுமதிப்பது அரசியலமைப்புக்கு முரணானது. இதுக்கான பிரிவு 19(1)A இதன் கீழ் வாக்காளர்கள் அடிப்படையில் தகவல் அறியும் உரிமையை மீறுகிறது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தனால அந்த சட்டத்தை நிறுத்திட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். ஒரு டைம்லாம் படிச்சிங்கன்னா ஞாபகத்திலே இருக்காது. இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ், இந்த 3ஐயும் ஒரே டாபிக் தான் சேர்த்து நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், இந்தியா எக்ஸாமினேஷன்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இதுக்குள்ளே கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் புக்கு, NCERT புக்கு இதெல்லாம் எடுத்து கூட பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம்.